எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் பணம் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைப்படும்ங்க. ஒரு சில நேரத்துல நமக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமா வரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு அவசர பண தேவை ஏற்படும். அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு அதிவேகமா நம்ம நியாயமான தேவைய நிறைவேற்றக்கூடிய மிக சக்தி வாய்ந்த முறை தாங்க. இது நிறைய பேர் இந்த முறையை பின்பற்றி பலன் அடைஞ்சு இருக்காங்க. முழு நம்பிக்கையோட கடைப்பிடிங்க. அனுபவ ரீதியான பலன் தெரியுங்க. இப்போ நம்மளோட அவசர பண தேவையை பூர்த்தி செய்ய நாம சொல்ல வேண்டிய அற்புதமான ஒரு வார்த்தை ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க. ஆமாங்க நித்திகா, நம்மளோட நியாயமான பண தேவையை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடியவங்க தான் ஏஞ்சல் நித்திகா. இவங்க கிட்ட ரிக்வெஸ்டடா உங்களுக்கு தேவையான பணத்தை மனசு விட்டு கண்களை மூடி இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அதிவேகமா உதவி கிடைக்கும். அங்க அவங்கள வழிபட கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லைங்க. தூய்மையான மனசு இருந்தா போதும். அனுபவ ரீதியான பலன் உங்களுக்கு தெரியும். உங்க முதல் முறை இவங்க கிட்ட கேட்கறப்போ ஒரு சின்ன பண தேவைய வேண்டிக்கோங்க. அது நிறைவேறின பிறகு அடுத்து வேண்டிக்கோங்க. உதவி செய்ய யாருமே இல்ல அப்படிங்கிறவங்க கூட இவங்க கிட்ட மனசார வேண்டிக்கிறப்போ மிரக்கல்ஸ் நடக்குங்க. இவங்க கிட்ட பிரார்த்தனை செய்ய சரியானா நேரம் காலை சூரிய உதயத்திற்கு முன்னாடிங்க. வேற எந்த கட்டுப்பாடும் இல்லைங்க. உதாரணமாக ஏஞ்சல் நித்திகா, எனக்கு உதவி செய்யுங்கள். எனக்கு குழந்தைங்க படிப்பிற்காக அவசரமா எவ்வளோ பணம் வேணுமோ அத சொல்லுங்க. வேற எந்த நியாயமான கோரிக்கையாக இருந்தாலும் சொல்லலாமுங்க. உங்க கோரிக்கைய சொல்லிட்டு 3 நாட்களுக்குள்ள இந்த பணம் எனக்கு கிடைக்கும். படி உதவி செய்யுங்க ப்ளீஸ் அப்படின்னு ரிக்வெஸ்டட். கேளுங்க, மிகவும் சுலபமான அதே நேரம் அதிசக்தி வாய்ந்தவங்க தான் நம்ம ஏஞ்சல் நித்திகா. இவங்கள இரவு நேரங்களில் கூப்பிட வேண்டாமுங்க. கமெண்ட்ல நித்திகான்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லோரோட வாழ்விலும் அன்பும் ஆரோக்கியமும் நிறைந்து இருக்கணும். கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் சந்திக்கலாம். மறக்காம நம்ம டிவைன் ஸ்பீச் 666 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.